படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு வரமாட்றாரு. படத்தோட ப்ரொமோஷன்ஸ்க்கு வரமாட்றாரு. படம் சார்ந்து ஒரு இன்டர்வியூ கூட கொடுக்க மாட்றாரு. இப்படி இருந்தால் படத்துக்கு எப்படி சப்போர்ட் கிடைக்கும்? அப்படி இப்படின்னு நிறைய அலிகேஷன்ஸ் நம்ம தலை மேலே வச்சாலும் உண்மை என்னன்னா, நம்ம தலை ஆடியோ லான்ச்சுக்கு வரலனாலும், படத்தோட ப்ரொமோஷன்ஸ்க்கு வரலனாலும், இன்டர்வியூவே கொடுக்கலனாலும் நம்ம தலையோட படம் களைகட்டும். ஏன்னா அதுதான் நம்ம தலையோட பவர். இப்படி வெளியுலகத்தோட இந்த டிஜிட்டல் வேர்ல்டோட சோஷியல் மீடியா சைட்டில் தலை பெரிய கனெக்ட் இல்லாததால தான் தலை செஞ்ச நிறைய நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாமலே போயிடுச்சு. இதுக்கு நம்ம தலையும் ஒரு காரணம் தான். ஏன்னா அவரே இதை விரும்ப மாட்டார். அதனால தான் விஷயங்கள் பெருசாக வெளியில் வராது. ஆனால் நம்ம அப்படி இருக்கக்கூடாதுல்ல. மனுஷன் அவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு. அப்படி தலை செஞ்ச நிறைய நல்ல விஷயங்களில் ஒரு சிலதை உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் சினிமா ஷோக்காளி. அப்படி என்ன நல்லது செஞ்சிட்டாரு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அவர் அவ்வளோ நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்காரு, எந்த பப்ளிசிட்டியும் இல்லாமல். ரைட்டர், ஜேர்னலிஸ்ட் நீலகண்டன். இவர் யாருன்னா நம்ம தலையோட ஃபேவரட்டான ஜேர்னலிஸ்ட். 2013 நம்ம தலை அவரோட ஃபேவரட்டான ஜேர்னலிஸ்ட் நீலகண்டனுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அந்த இன்டர்வியூ அப்போது நீலகண்டனுக்கு நிறைய வேர்க்கிறதையும், நீலகண்டன் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிறதையும் தலை நோட்டீஸ் பண்ணுறாரு. ஒரு கட்டத்தில் தலை அவர்கிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்குறாரு. அதுக்கு நீலகண்டன் பெருசாக எதுவும் இல்லை, அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லி சமாளிக்கிறாரு. அதுக்கப்புறம் அஜித் அந்த இன்டர்வியூவை மெதுவாக முடிச்சுட்டு அவரோட மேனேஜர்கிட்ட நீலகண்டனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, அது என்னன்னு பாருங்கன்னு சொல்லிடுறாரு. ஆக்சுவலாக விஷயம் என்னென்னா, ஜேர்னலிஸ்ட் நீலகண்டன் பெரிய பண பிரச்சனையில் இருந்திருக்காரு. அவர் கிட்டத்தட்ட 15 லட்சம் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ஒரு 4.5 லட்சம், மொத்தம் 19.5 லட்சம் அடையாறில் இருக்க ஒரு பெரிய ஃபினான்ஷியருக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது. அதுவும் வர சனிக்கிழமை அவர் கொடுக்கணும். இன்டர்வியூ நடந்தது செவ்வாய்க்கிழமை. இந்த விஷயம் நம்ம தலைக்கு தெரிய வருது. இந்த பணத்தை நீலகண்டன் எதுக்கு வாங்கியிருக்காருன்னா, அவரோட அப்பாவோட இடம் அவருக்கு வந்ததுக்கப்புறம் அதில் வீடு கட்டுறதுக்காக வாங்கியிருக்காரு. சிட்டி யூனியன் பேங்க்லேயும் ஹவுசிங் லோன் போட்டிருக்காரு. ஆனால் இவருக்கு ப்ராப்பரான வருமானம் இல்லாததால் சிட்டி யூனியன் பேங்க்கு லோன் தர மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க. இந்த விஷயமும் தலைக்கு தெரிய வருது. கரெக்டாக சனிக்கிழமை காலையில் அஜித்து நீலகண்டனை அவரோட வீட்டுக்கு கூப்பிடுறாரு. நம்ம தலை கூப்பிட்டா அவர் சும்மா இருக்க முடியுமா? வந்து தானே ஆகணும். நீலகண்டனும் தலையோட வீட்டுக்கு வராரு. அங்கே வந்து பார்த்தா அவருக்கு பெரிய ஷாக்கு. என்னன்னா, அந்த ஃபினான்ஷியர் தலை வீட்டில் தான் இருக்கார். நீலகண்டன் கண்ணு முன்னாலேயே அவர் எழுதி கையெழுத்து போட்ட அந்த பேப்பரையும் அக்ரிமெண்ட்டையும் கிழிச்சு போட்டு சொல்கிறாரு, 19.5 லட்சம் ஆல்ரெடி நீலகண்டனுக்கு பே பண்ணியாச்சு. இனிமேல் நீங்கள் அந்த பணத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. உங்கள் கரியரில் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. நடந்ததை கேட்ட நீலகண்டனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப தகச்சு போயிட்டார். அதோடு விடலை. நம்ம தலை என்ன பண்ணார் தெரியுமா? சிட்டி யூனியன் பேங்க்குக்கு ரீச் பண்ணி அந்த பேங்க்கில் ஒரு 50 லட்சம் டெபாசிட் பண்ணி இதை செக்யூரிட்டியாக வச்சுக்கிட்டு நீலகண்டனுக்கு ஹவுசிங் லோன் சேங்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. தலையே கால் பண்ணி சொன்னதுக்கப்புறம் பேங்க் சும்மா இருப்பாங்க? நீலகண்டனுக்கு ஹவுசிங் லோன் சேங்ஷன் பண்ணியிருக்காங்க. 2015 நீலகண்டன் வீடு கட்டி முடிச்சுட்டு வீட்டோட கிரகப்பிரவேசத்துக்கு நம்ம தலையை கூப்பிட்ருக்காரு. ஆனால் தலை அவரால் வர முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பொலைட்டாக சொல்லியிருக்காரு. ஏன்னா அவருக்கு இந்த பப்ளிசிட்டி பிடிக்காதுன்றதுனால அவர் வரலன்னு சொல்லியிருக்காரு. 2013 கிட்டத்தட்ட 70 லட்சம் ஒருத்தருக்காக ஹெல்ப் பண்ணியிருக்காரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? என்ன மனுஷன்ல. சரி, அடுத்த சம்பவத்துக்கு போவோம். நம்ம தலை 1993 97 வரைக்கும் அபிராமிபுரத்துக்கிட்ட இருக்க அந்த டைமில் கலியப்பா ஹாஸ்பிட்டல், இப்போ பில்ரோத் ஹாஸ்பிட்டல், அந்த சைடில் இருக்க ஒரு லைப்ரரிக்கு அடிக்கடிக்கு தலை போய் விசிட் பண்ணியிருக்காரு. புக்ஸை வாங்கி படிக்கவும் செஞ்சுருக்காரு. அங்கே அவருக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிருக்கு. பேர் குணால். அவர் யாருன்னா அந்த லைப்ரரி ஓனரோட பையன். ஸோ அவர் அந்த டைமில் 15-16 வயசு ஒரு பையனாக தான் இருந்திருக்காரு. இருந்தாலும் தலைக்கு அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிருக்கு. இப்போ அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி 2011 நம்ம தலையோட மேனேஜர் என்ன சொல்கிறாருன்னா, தலைக்கு ஒரு இமெயில் வந்திருக்கு. அந்த இமெயிலில் குணால்னு ஒருத்தர் அனுப்பியிருக்காரு. தலையோட பழைய நிக்நேமை மென்ஷன் பண்ணியிருக்காரு. அந்த நிக்நேம் என்னென்னா வண்டி. அதாவது தலைக்கு மெக்கானிக் சைட்லையும் பைக் சைட்லையும் ரொம்ப ஆர்வம் இருந்ததால் வண்டின்னு சொல்லிட்டு குணால் அவரை செல்லமாக கூப்பிட்டுட்டு இருந்திருக்காரு. இதை கேள்விப்பட்ட உடனே அஜித்தை அவரோட மேனேஜர்கிட்ட அவருக்கு ஒரு ரிப்ளை மெயில் போட்டு குணாலை வர சொல்லுங்கள், நான் மீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு.
ஏன்னா குணால் கல்யாணம் பண்ண போகிறாரு. அதனால் நம்ம தலையை குணால் அவரோட வெட்டிங்க்கு கூப்பிடணும்னு சொல்லிட்டு தான் அந்த மெயிலே பண்ணியிருக்காரு. தலை இன்விடேஷன் வாங்கிட்டாரு, ஆனால் கல்யாணத்துக்கு தன்னால் வர முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. ரீசன் என்னென்னா அந்த டைமில் அவருக்கு ஷூட்டிங் ஷெட்யூல் ரொம்ப பிஸியாக இருந்தது. குணால் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டாரு. இருந்தாலும் அவர் அதை புரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தலை அவர்கிட்ட அவரோட ஹனிமூன் பிளான் என்னன்னு கேட்டிருக்காரு. குணால் என்ன சொல்லியிருக்காரு, இப்போதைக்கு ஹனிமூன் பிளான் எதுவும் பண்ணலை, பட்ஜெட் கொஞ்சம் டைட்டாக இருக்கிறதால அதை பற்றி நாங்கள் யோசிக்க கூட இல்லைன்னு சொல்லியிருக்காரு. கரெக்டாக குணாலோட ரிசப்ஷன் அன்னைக்கு ஒரு பெரிய ட்ராவல் ஏஜென்சி அவரோட வீட்டில் போய் அவர் விசிட் பண்ணியிருக்காங்க. அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க 10 நாள் யூரோப் ட்ரிப்புக்கான எல்லா செலவும் ஆல்ரெடி பே பண்ணிட்டாங்க. எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸ் ஃப்ளைட் டிக்கெட்ஸு, எல்லாமே 5 ஸ்டார் ஹோட்டல், ஓப்பன் டேட்ஸ், நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ அப்போ போகலான்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் இதை யார் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு, நம்ம தலை தாங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமா, அவரோட வெட்டிங் அன்னைக்கு தலை சென்னையில் தான் இருந்திருக்காரு. ஆனால் அவர் போகல. ஏன்னா அவர் போயிருந்தா அந்த ஸ்டேஜ் அவருக்கானதாக மாறி இருக்கும். குணாலுக்காக அந்த ஸ்டேஜ் இருக்குன்றதுக்காக தலை போகாமல் அவாய்ட் பண்ணிட்டார். என்ன மனுஷன்யா இல்லை. அடுத்த சம்பவத்துக்கு வரேன். தலை ஒரு ஃபோட்டோகிராஃபரான கதையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்கிறேன் கேளுங்க. ஒரு நாள் நம்ம தலையோட பொண்ணு அனுஷ்கா ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. அழுதுட்டு இருந்திருக்காங்க. நம்ம தலை அவங்கள பார்த்துட்டு ஏன் அழுவுற, என்ன ஆச்சுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அனுஷ்கா சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி நான் ஒரு ஸ்கூலில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ப்ளேக்கு செலக்ட் ஆகிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம தலைக்கு ஒன்றும் புரியல, அதுக்கு ஏன் அழுகுறான்னு சொல்லிட்டு. ஸோ அனுஷ்கா கிட்ட கேட்டிருக்காங்க, நீ செலக்ட் ஆனதெல்லாம் நல்ல விஷயம் தானே, ஆனால் ஏன் அழுகுற அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அனுஷ்கா சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி எல்லாரோட பேரண்ட்ஸும் அவங்களோட பசங்களுக்கு இந்த பிளேயில் நல்லா பண்ணணும்னு ஹெல்ப் பண்ணுறாங்க, ஆனால் எனக்கு அப்படின்னு சொல்லி அழுதுருக்காங்க. விஷயத்தை புரிஞ்சுக்கிட்ட நம்ம தலை அனுஷ்கா கிட்ட எதுவுமே சொல்லாமல் பர்ஃபார்மன்ஸ் நடக்கிற அன்னைக்கு ஸ்ட்ரைட்டாக பிரின்ஸிபாலை போய் மீட் பண்ணிவிட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அந்த விஷயம் என்னென்னா, தலை ஃபோட்டோகிராஃபராக அங்கே இருந்திருக்காரு. இதை பார்த்து அவங்களோட பொண்ணுக்கும் அவங்க பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் பயங்கர ஷாக்கு. அவர் அங்கே ஒரு ஆக்டராக இல்லை, சாதாரண ஒரு பேரண்ட்டாக எல்லா இன்சிடெண்ட்டையும் ஃபோட்டோகிராஃப் எடுத்திருக்காரு. எல்லா ஃபேமிலியோட ஹாப்பி மூமெண்ட்ஸையும் ஃபோட்டோகிராஃப் பண்ணியிருக்காரு. அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த சீஃப் கெஸ்ட்டு பார்த்து மிரண்டு போய் நம்ம தலை தான் இந்த சீஃப் கெஸ்ட் சீட்டில் உட்காரணுன்னு தலைக்கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனால் தலை அதை ஃப்ளாட்டாக ரெஃப்யூஸ் பண்ணிவிட்டு பேரண்ட்ஸாக போயிட்டு அந்த சீட்டில் உட்காந்துருக்காரு. அனுஷ்கா அவரோட பொண்ணோட பர்ஃபார்மன்ஸை பயங்கரமாக என்ஜாய் பண்ணி கைத்தட்டி கொண்டாடியிருக்காரு. அதோடு வரல, அந்த பர்ஃபார்மன்ஸில் பெஸ்ட்டு பர்ஃபார்மருக்கு தலை ஒரு லேப்டாப்பும் கிஃப்ட் பண்ணியிருக்காரு. அந்த பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் தலையோட பொண்ணு கிடையாது, அது இன்னொரு பொண்ணு. இருந்தாலும் தலையோட பொண்ணும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணி கிளாப் பண்ணி அந்த கிஃப்டை கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அழகான ஒரு மொமெண்ட்டில் அந்த கிஃப்ட் வாங்கின பொண்ணுக்கு. அடுத்த சம்பவம் ஒரு ஆட்டோ டிரைவருக்கு நடந்த நெகிழ்ச்சியான சம்பவம். அது அவரோட பையனோட லைஃப்பையும் மாற்றிருக்கு. பார்க்கலாமா? 2008 நம்ம தலை ஃபிலிம் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும் போது அவரோட வெஹிக்கிளில் போகாமல் ஒரு ஆட்டோ ரிக்ஷாவில் போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. ஏன்னா அட்டென்ஷனை சீக் பண்ணாமல் இருக்கணுன்றதுக்காக, பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணுன்றதுக்காக. அப்படி போயிட்டு வந்துட்டு இருக்கும் போது அந்த ஆட்டோ டிரைவர் கூட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பேச ஆரம்பிச்சிருக்காரு. அந்த ஆட்டோ டிரைவர் பேர் முருகன் அவரோட விஷயங்களை எல்லாத்தையும் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவரோட பிரைட்டான ஸ்டூடெண்ட் அவரோட பையன் ரவி, அவரை பற்றியும் அஜித் கிட்ட சொல்லியிருக்காரு. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது சிச்சுவேஷனலாக அவரோட பையனுக்கான இன்ஜினியரிங் ஃபீஸில் 2 லட்ச ரூபா குறைவாக இருக்குது, அதுக்காக தான் நான் இவ்வளவும் சேர்த்திட்ருக்கேன், ஆனால் வர செலவால் என்னால் இது பண்ண முடியலன்னு சொல்லியிருக்காரு. தலையும் அது கேட்டுட்டு பெருசாக எதுவும் சொல்லிக்காமல் விட்டார். கரெக்டாக ஒரு வாரத்தில் முருகனுக்கு காலேஜ்லேருந்து ஒரு கால் வருது. என்னன்னா, உங்கள் பையனுக்கான ஃபஸ்ட் இயருக்கான ஃபுல் ஃபீஸையும் ஒருத்தர் பே பண்ணிட்டாரு, ஸ்காலர்ஷிப்பு, புக்கு, ஹோட்டல் எக்ஸ்பென்ஸு எல்லாத்தையுமே அவர் பார்த்துக்கிட்டாரு, இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முருகன் யார் அவருன்னு கேட்டிருக்காங்க. ஆனால் காலேஜில் அதை நாங்கள் சொல்ல முடியாது, அது அவங்களோட ரிக்வெஸ்ட்டுன்னு சொல்லி மறுத்துருக்காங்க. அப்படியே வருஷங்கள் போகுது. கரெக்டாக 2012 ரவி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான இன்ஜினியராக ஆகிறாரு. தலையை ஒரு பப்ளிக் ஈவெண்ட்டில் அவர் அப்ரோச் பண்ணி தலைக்கிட்ட தேங்க் பண்ணியிருக்காரு. தலை அவர் ஷோல்டரில் தட்டிட்டு ஒரு சின்ன ஸ்மைல் கொடுத்துட்டு, உங்கள் அப்பாவை நீ ப்ரௌடாக ஆக்கணும், அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ கூட அவர் நான் தான் இதுக்கு காசு பே பண்ணேன்னு சொல்லலை. என்ன மனுஷன்ல. அடுத்து ஸ்டண்ட்மேன் கூட நடந்த ஒரு நிகழ்ச்சியான சம்பவத்தை பார்க்கலாமா? தலை 2005 அவரோட ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் ஷூட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்போது வினோத்னு ஒரு ஸ்டண்ட்மேனை நோட்டீஸ் பண்ணியிருக்காரு. பயங்கரமான டேலண்டான ஸ்டண்ட்மேனு. ஆனால் அவர் ரொம்ப டயர்டாக இருக்கிறதையும் நோட் பண்ணியிருக்காரு. அவர் கூட கேஷுவலாக பேச ஆரம்பிச்சிருக்காரு.
அப்போ வினோத் மூலிமா தெரிய வந்தது அவரோட ஒய்ஃபு ஒரு இல்னஸ்னால ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க. அது ரொம்ப சீரியஸான ஒரு இல்னஸ். ஆனால் அதுக்கான மெடிக்கல் பில்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதால இவர் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காரு. இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு, நான் இப்படி கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுறதுக்கு ரீசனு என் ஒய்ஃப்க்கு இந்த விஷயத்தை சரி பண்ணணும், அதுக்காக தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்தை நம்ம தலை கேட்டுட்டு கேஷுவலாக விட்டுட்டுருக்காரு எப்பயும் போல். ஆனால் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிற தலையோட ஒரு ட்ரஸ்டட் ஃப்ரெண்ட் மூலயமா ஸ்டண்ட்மேன் வினோத்தோட ஒய்ஃப்க்கு எல்லா ட்ரீட்மெண்ட்டும் சென்னையில் இருக்க ஒரு டாப் ஃபெசிலிட்டியில் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு, எல்லா எக்ஸ்பென்ஸும் கவர் பண்ணி. அது மட்டும் இல்லாமல் வினோத்தோட ஹார்ட் ஒர்க்கிங்க்கு அவர் கண்டினியூஸாக வேலை செஞ்ச எல்லா எக்ஸ்ட்ரா ஷிஃப்ட்டுக்கும் அவருக்கு போனஸையும் ஃபிலிம் ப்ரொடக்ஷன் மூலிமா கொடுக்க சொல்லியிருக்காரு. வினோதோட ஒய்ஃப் ரெக்கவரி ஆனதுக்கப்புறம் நம்ம வினோத் நம்ம தலையை ரீச் பண்ணி அவர்கிட்ட தேங்க்ஸ் சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் தலை அதெல்லாம் பெருசாக எதுவும் கண்டுக்காமல், நீ ஒரு ரியல் ஹீரோ, ஒர்க்கையும் ஃபேமிலியும் பேலன்ஸ் பண்ணுறல, நீ ஒரு ரியல் ஹீரோ, நீ உன் குடும்பத்தை ஃபோக்கஸ் பண்ணு, உன்னோட ஹெல்த்தையும் ஃபோக்கஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு வினோத் கிட்ட சொல்லியிருக்காரு. வினோத் இந்த விஷயத்த லேட்டராக அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல வந்ததுக்கு போய் தான் எல்லாருக்கும் இது தெரிய வந்தது. அடுத்த சம்பவம் ஒரு ஃபேனோட ட்ரீம் பைக் சம்மந்தப்பட்ட ஒரு சம்பவம். அதை பார்க்கலாமா? 2027 அஜித் ஒரு ப்ரொமோஷனல் ஈவெண்ட் அவரோட ஒன் ஆஃப் தி ஃபிலிம்ஸ்க்காக போயிருக்காரு. அப்போது அவர் ஒரு யங் ஃபேனை மீட் பண்ணியிருக்காரு. அந்த ஃபேனோட நேம் அர்ஜுன். அர்ஜுன் யாருன்னா ஒரு பயங்கரமான ஒரு பைக்கரு, அஜித்தை பயங்கரமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற பேஷனேட்டான ஒரு யங்ஸ்டர். அர்ஜுன் அஜித்தை மீட் பண்ண எக்ஸைட்மெண்ட்டில் அவருக்கு பிடிச்ச ஸ்பெசிஃபிக்கான ஒரு பைக் அவர் வாங்குறதுக்காக காசு சேர்த்து வச்சுட்டு இருக்கிறதாகவும், ஆனால் அவங்களோட சிஸ்டரோட வெட்டிங் வரதால் அந்த காசு அவர்கிட்ட இருந்து போயிடும்ன்றதையும் கேஷுவலாக சொல்லியிருக்காரு. எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக எதிர்பார்க்காம. நம்ம தலை இதை கேட்டுட்டு எப்பயும் போல் கேஷுவலாக விட்டுருக்காரு. கரெக்டாக ஒரு மாதம் கழித்து அர்ஜுன் ஷாக் ஆகிறார். என்னன்னா அவருக்கு ஒரு டெலிவரி வருது அவர் வீட்டுக்கு. அந்த டெலிவரி என்னென்னு அட்டன் பண்ணி போய் பார்த்தா அது அவர் சொன்ன எக்ஸாக்டான பைக் மாடலு புதுசாக அவர் வீட்டு முன்னாடி நிற்கிது. அதில் ஒரு நோட்டும் இருக்குது. அந்த நோட்டில் என்ன போட்டிருக்குன்னா, ரைட் சேஃப் சேஸ் யுவர் ட்ரீம்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. அந்த பைக்கு அர்ஜுன் பேரில் தான் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. அர்ஜுன் அந்த டீலரை ரீச் பண்ணி இதை யார் எனக்கு கொடுத்தான்னு கேட்டிருக்காங்க. ஆனால் அந்த டீலரு கொடுத்தவங்களோட ஐடென்டிட்டியை மறைச்சிட்டாங்க. இதுக்கப்புறமா லேட்டராக அர்ஜுன் என்ன பண்ணியிருக்காரு, சோஷியல் மீடியாவில் இதை பற்றி போஸ்ட் பண்ணியிருக்காரு. எனக்கு தலை தான் இதை பண்ணியிருக்காரான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காரு. ஆனால் தலை அதை இன்ன வரைக்கும் அக்னாலேஜ் பண்ணல. சூப்பரில். அடுத்த சம்பவம் ஒரு ஸ்கூலில் நடந்த ஒரு சம்பவம் பார்க்கலாமா? 2019 அஜித் அவங்களோட பொண்ணு அனுஷ்கா ஒரு நாள் அவங்க வீட்டில் டின்னர் சாப்பிடும்போது கேஷுவலாக தலைக்கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி என்னோடய ஸ்கூல் லைப்ரரி கொஞ்சம் அவுடேட்டடாக இருக்குது, கொஞ்சம் புக்ஸு அப்படி தான் இருக்குது, பசங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை ஒரு கம்ப்ளைண்ட்டெல்லாம் சொல்லலை, ஜஸ்ட் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க ஒரு டின்னர் சாப்பிட்றப்போ. தலை இதை கேட்டு சைலண்ட்டாக விட்டுருக்காரு எப்பயும் போல். அதுக்கப்புறம் அவங்க பொண்ணுக்கு தெரியாமல் ஸ்கூல் பிரின்சிபலை காண்டாக்ட் பண்ணி ஃபண்டும் கொடுத்து லைப்ரரியை ரெடி பண்ண சொல்லியிருக்காரு. அவரோட பேர் எந்த கிரெடிட்ஸ்லையும் வராமல் பார்த்துக்கணும்னு சொல்லி டொனேட் பண்ணியிருக்காரு. அடுத்த அகாடமிக் இயரில் ஸ்கூலில் பயங்கரமான ஒரு லைப்ரரி நிறைய புக்ஸோட திறக்கிறாங்க. படிக்கிறதுக்கான ஒரு தனி இடமும் சூப்பராக செட்டப் பண்ணி அந்த லைப்ரரி திறக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் ரொம்ப எக்ஸைட்டடாக போயிட்டு உள்ளே போயிட்டு புக்ஸு எல்லாத்தையும் எடுத்து படிக்க ஆரம்பிச்சுட்டு ரொம்ப சூப்பராக அந்த ஈவெண்ட் நடந்திருக்கு. அஜித்தோட பொண்ணுக்கு இது அவர் தான் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப டவுட் வந்திருக்கு. ஒரு நாள் அஜித் அவங்க பொண்ணு அஜித் கிட்ட போயிட்டு கேட்குறாங்க, அப்பா இது நீங்கள் தானே பண்ணீங்கன்ட்டு. அதுக்கு நம்ம தலை என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? மேபி உன்ன மாதிரியே புக்கில் வர யாராவது கூட இதை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக விட்டு போயிருக்காரு. பொண்ணுக்கிட்ட கூட தான் பண்ண விஷயத்த சொல்லனா பாருங்களேன், என்ன மனுஷன்ல. இது மட்டும் இல்லைங்க, நம்ம தலை தான் எஸ்ஜே சூர்யாவுக்கு படத்துக்கான வாய்ப்பே கொடுத்தது. அதை பற்றி நான் ஒரு பெரிய வீடியோவே போட்டிருக்கேன். ஆனால் இங்கே ஷார்ட்டாக சொல்கிறேன். ஒரு நாள் டி நகரில் தலை அவருக்கு பிடிச்ச எல்லோ காரில் போயிட்டுருக்கும் போது ஒருத்தரை பார்க்குறாரு. அவர் யாருன்னா ஜஸ்டின். அந்த டைமில் ஜஸ்டின் தான் எஸ்ஜே சூர்யாவோட பேர். அவர் பிஞ்ச ஷூவோட ரொம்ப பழைய ட்ரெஸ்ஸோட கையில் ஒரு ஸ்கிரிப்டோடு நடந்து போயிட்டு இருந்திருக்காரு. அப்போ தலை அவரை பார்த்துட்டு ரெக்கக்னைஸ் பண்ணிவிட்டு எங்கே போயிட்டுருக்கீங்க என்னென்னு கேட்டதுக்கு சான்ஸ் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தலை அவரை முதல்ல கூட்டிகிட்டு போயிட்டு ஸ்லிப்பர் வாங்கி கொடுத்து அவர் ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு போயிட்டு சாப்பிட வச்சுட்டு அந்த கதையோட ஒன்லைனையும் கேட்டிருக்காரு. அதை கேட்டுட்டு சில மாதங்களுக்கு அப்புறம் நடந்தது தான் வாலி. இப்படி எஸ்ஜே சூர்யாவோட கரியரே மாறுறதுக்கு தலை ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு இன்னும் எலாபரேட்டாக நிறைய விஷயங்களை சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தோன்ற விஷயங்களை கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நான் உங்கள் சினிமா ஷோக்காலி.